ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அழகான புத்தம் புதிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, நாகர்கோயில் இடத்துல பார்த்தீங்கன்னா புத்தேரி, அதாவது புத்தேரி மெயினில் பார்த்தீங்கன்னா புத்தேரி பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் நடந்து உள்ளே வந்தாச்சுன்னா உங்களுக்கு யோகீஸ்வரர் கோயில், அதாவது புத்தேரியில் பழமை வாய்ந்த ஒரு பெரிய கோயில் தான் யோகீஸ்வரர் கோயில். இந்த கோயில் பக்கத்தில் தான் நம்ம பார்க்குற இந்த வீடு அமைஞ்சிருக்குது. வீடு அப்படின்னாச்சுன்னா மொத்தம் 2.5 சென்ட் 2.5 சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. அண்ட் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க. வீடு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த வீடு, வாஸ்துபடி அமைச்சிருக்காங்க. அவங்க சொந்த செலவுக்காக போடப்பட்ட வீடு தான். ஸோ தற்சமயம் ஒரு சில விஷயங்களுக்காக இது வந்துட்டு சேலுக்கு வந்திருக்குது. பாருங்கள், வீடு வந்துட்டு இன்னைக்குள்ள ட்ரெண்டில் நல்ல டிவி பேனல் அண்டு ஃபுல் கபோர்ட்ஸு அண்டு வால் சீலிங், மரமெல்லாம் தேக்கு அப்படிங்கிற முறையில் வந்திருக்குது. இந்த வீடு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வடக்கு முகம், ஏற்கனவே சொன்ன மாதிரி வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்குது. இப்போ பார்க்குறீங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய இந்த வீடு கட்டி கரெக்டாக 3 மாதம் தான் ஆகுது. அவங்களுடைய இடமாற்றம் காரணமாக இந்த வீடை அவங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த வீடுக்கு அவங்க கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க. சொந்தமாக போட்ட வீடு தான், கிரகப்பிரவேசம் பண்ணிட்டாங்க. இந்த வீடு நான் ஏற்கனவே சொன்னேன் வடக்கு வாசல். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வாசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு வாசல், அதாவது இந்த வீட்டுக்கு 2 வாசல் முன்ன பின்ன அப்படின்ட்டு வீடை சுற்றி வந்துடலாம். சுற்றி வர மாதிரி தான். அதே மாதிரி உங்களுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இது 2வது வாசலோட வந்தாச்சுன்னா வீட்டுக்கு 3 சைடு நீங்கள் சுற்றி வந்துடலாம். சுற்றி வர மாதிரி தான் இருக்குது. மிக மிக அடர்த்தியான ஏரியா. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகீஸ்வரர் கோயில். இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்கள் அதிகமாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த வீடு வந்திருக்குது. ஸோ பாருங்கள், ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க வந்துட்டு சின்ன பாதையில் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து சொந்தமாக போடப்பட்ட வீடு தான். வீட்டுக்கு 3 பெட்ரூம், அதாவது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலு, ஒரு கிச்சன், ஒரு 2 பெட்ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு சிட் அவுட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்கிறதுனால உங்களுக்கு, அதாவது ஒரு பெட்ரூம் மேலே இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 2 பெட்ரூம் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் மேலே அவங்க இடங்கள் அமைச்சிருக்காங்க. இது பாத்ரூம் பார்க்குறீங்க, இன்னைக்குள்ள ஸ்டைலில் தான், எல்லாமே இன்னைக்குள்ள ஸ்டைலில் தான், நல்ல ஸ்ட்ராங்காக உறுதியாக போடப்பட்ட ஒரு வீடு தான் பார்க்குறீங்க. இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க 2வது பெட்ரூம், அதாவது 3 பெட்ரூமாக இருந்தாலும் 3 பெட்ரூமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமே கொண்டது தான் பார்க்குறீங்க. நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்டிருந்தீங்க புத்தேரி ஊருக்குள்ளே நம்மளுக்கு வீடு வேணும்னு. ஸோ இந்த வீடு வந்து உங்களுக்கு புத்தேரி ஊருக்குள்ளே மெயினாக வந்திருக்க ஒரு வீடு தான் இது. இப்போ மேலே பார்க்குறோம். மேலே பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு மேலேயும் ஒரு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க. படிக்கட்டு வெளியே இருந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அடிஷ்னலாட்டு ஒரு கிச்சன் அமைச்சாச்சுன்னா மேலே உள்ள போர்ஷனை வந்து நீங்கள் வந்து வாடகை கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்திருக்குது. இந்த வீட்டுக்கு அதாவது 2.5 சென்ட் 1300 ஸ்கொயர் ஃபீட்டு மிக கோயில் பக்கத்தில் வந்திருக்கு. இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்னென்னா 54 லட்ச ரூபா கேட்குறாங்க. நீங்கள் இந்த வீடை பார்த்து பேசுகிற டைமில் உங்களுக்கு வந்து வீடு பிடிச்சிருந்துன்னா ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு குறைச்சி வாங்கி தரலாம். பாருங்கள், ரொம்ப அடர்த்தியான ஏரியாவில் தான் இந்த வீடு வந்திருக்குது. அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்முடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வரும். உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.